ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனல்ல இதற்கு முந்தைய வீடியோல பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் எந்த ஆண்டில் தோற்றுவிக்கப்பட்டது இந்த வினாவை உங்ககிட்ட கேட்டிருந்தேன். 7 பேர் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அதுல 6 பேர் சரியா ஆன்சர் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தர் கொஞ்சம் தவறா ஆன்சர் பண்ணிக்கிறாங்க. பரவாயில்ல, 7 பேருக்குமே வாழ்த்துக்கள். இந்த 7 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா கவுஸ், ஜனா, கோபி செல்வராஜ், குருக்குட்டி, சத்யா சோகன், மருதி குணா, கோகி விசால். நாமக்கல் மாவட்டம் எந்த ஆண்டில் தோற்றுவிக்கப்பட்டது? சரியான விடை 1997. ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. எந்த மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டது. பாருங்க. சைனாப்ஸ் காணப்படுவது நரம்பு மண்டலம். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. அடுத்த வினா, கடலடி நிலத்தில் சமதளம் என அறியப்படுவது அபிசல் சமநிலம். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. இது வந்து கடல் மட்டத்திலிருந்து 2000 முதல் 6000 மீட்டர் ஆழத்தினுள் உள்ள கடலடி சமவெளி நிலம். அடுத்த கொஸ்டின், முகமய கனசதுர அலகு செல்லின் பொதிவு அடர்த்தி எவ்வளவு? சரியான விடை 74%. அடுத்த வினா, எந்த குன்றில் கிள்ளியூர் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது? சரியான விடை சேர்வராயன் மலைத்தொடரில் இந்த கிள்ளியூர் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது. எந்த மாவட்டம்னா சேலம் மாவட்டம். அடுத்த வினா, தமிழ்நாட்டில் பயிரிடப்படும் வர்த்தக பயிர்களில் கீழ்கண்டவற்றில் எது அதிகமாக உள்ளது? சரியான விடை கரும்பு. அடுத்த வினா, தமிழ்நாட்டில் எங்கு துரித போக்குவரத்து முறை அமைந்துள்ளது? சரியான விடை சென்னை. ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. அடுத்த வினா, ஒரு பைட் என்பது 8 பிட்ஸ். ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்ததா உங்களுக்கான ஒரு வினா, எந்த மாவட்டத்தில் தோடர்கள் அதாவது மலைவாழ் பழங்குடிகள் வாழ்கின்றனர்? ஸோ இதற்கான சரியான விடையை இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தெரியல அப்படின்னா அடுத்த வீடியோவில் இதற்கான ஆன்சரை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த காணொலி பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.